தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க கூட்டணி கணக்குகளில் இன்னும் விடை தெரியாம தொடரக்கூடிய கணக்குகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா அணிகளும் உருவாயிடுச்சு. முடிவெடுக்காத சக்திகள் எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஓபிஎஸ் எந்த பக்கம் போறாருன்னு இன்னும் தெரியல. அவரை கட்சியில சேர்த்துக்க இடம் இல்லைன்னு திரு இபிஎஸ் சொன்னாலும் இது பழைய கணக்கு அப்படிங்கிறார் திரு ஓபிஎஸ். அவர் என்டிஏ பக்கமா இல்லை திமுக அணிக்கு செல்ல கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. சேகர் பாபு அவர் கூட பேசியிருக்கிறார். அதுவும் கூட அவருக்கான ஆப்ஷனா பேசப்படுது. தாவேகா அணியும் கூட ஒரு ஆப்ஷனா பார்க்கப்படுகிறது. இது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும். டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவை செய்ய போகிறார்? அவருடைய மகன், அவர் தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய டாக்டர் அன்புமணி அதிமுகவோடு இருக்கு. ராமதாஸ் கணக்கு என்ன, அவருக்கான வாய்ப்புகள் என்ன? இந்த கேள்விக்கும் பதில் தெரியணும். தேமுதிக எங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எங்க அணிக்கு இன்னமும் கூட புதிய சக்திகள் வர இருக்கிறாங்க அப்படின்னு புதிய சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. இவங்களில் ஒருத்தரா இல்லை வேற எங்கேயாவது வர போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க. திமுக காங்கிரஸ் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு தொடரக்கூடிய கூட்டணி தான். ஆனால் சமீபத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள், பேச்சுக்கள்லாம் அதையும் கூட கேள்விக்குள்ளாயிருக்கு. திருமதி கனிமொழி திரு ராகுல் காந்தியுடைய சந்திப்பு முடிந்த பிறகும் கூட திரு மாணிக் தாக்கூர் எங்களுக்கும் பதிலடி கொடுக்க தெரியும் இல்லை அப்படின்னு அவர் லோக்கல் அரசியலை பேசுகிறாரா, இல்லை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் பேர வலிமையை கூட்டத்துக்காக காங்கிரஸ் செய்தா, இது ஒரு பக்கம் பேசினாலும் கூட நாங்கள் காத்துட்ருக்கோம், இது வரைக்கும் எங்களை கூப்பிடலைன்னு கிரிஷ் ஷோடங்கர் காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர். ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து கொண்டிருக்கு. எங்கள் தலைமை தான் முடிவு எடுக்கும்னு சொல்லிட்டாங்க, எடுத்தாச்சே முடிவு அப்படின்னு சொல்லலை. ஸோ இதிலெல்லாம் இன்னும் தொடர்ந்து கேள்விகள் இருக்குது. பிரதானமாக இன்றைக்கி நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி, தேமுதிக, ஓபிஎஸ், ராமதாஸ், காங்கிரஸ் இவங்கெல்லாம் கூட்டணி முடிவை அறிவிக்கிறதுக்கு தாமதப்படுத்துவது ஏன் அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு ஆப்வியஸான பதில்கள் இருந்தாலும் நிறைய பதில் தெரிய வேண்டிய இனங்களும் இதில் இருக்கு. விவாதிக்கலாம். நம்முடைய நிறைய விருந்தினர்கள் இணைகிறாங்க. திரு புகழேந்தி அவர்கள் இணைகிறார், திரு ஹிதயத்துல்லா அவர்கள் இணைகிறார், டாக்டர் சுமன் சி ராமன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய போகிறார். அதே போல் திரு பொன்வில்சன் அவர்களும் நம்முடைய தொடர போகிறார். நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் அடிக்கடி பனையூர் போயிட்டு வர்றாருன்னு செய்தி. அவங்க ஏதோ அணி இணிலாம் சொன்னாங்க, தனிதான் போலவே. ஓபிஎஸ் அண்ணன் கூட போக மாட்டார் போல இருக்கே. குட் ஈவினிங் தந்தி டிவி. குட் ஈவினிங் ஹரி. குட் ஈவினிங் சார். நான் பேசுறது கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. ஓகே ஓகே. இப்போ ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஓபிஎஸ் இருந்தே நம்ம போவோம். முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடத்திலிருந்தே நம்ம போறது சரியா இருக்கும் நினைக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த திட்டங்களை, சட்ட விதிகளை மாற்றிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. துரோகமான செயல், அதிலிருந்து பின்வாங்கவே முடியாது. அது போன்ற செயலை செய்தவர்களை தலைவரும் மன்னிக்க மாட்டார்கள், அம்மாவும் மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே நாங்களும் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டோம். இரண்டாவது புனித பயணம், யுத்தம், தர்ம யுத்தம் இரண்டாவது பார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி எல்லாம் சொன்னார். தர்ம யுத்தத்துக்கு காரணமே வெளில போன மனோஜ் பாண்டியனும் இந்த வைத்தியலிங்கம் முன்ட்டார், நொந்துகிட்டார் பாவம் நேத்திக்கு. இல்ல, ரொம்ப லேட்டாக உண்மை சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் தான் விட்னஸ் பண்ணோம். அதுதான் உண்மை. அதை அவர் ஏற்று சொல்லும் பொழுது நீங்க அடிக்கடி பேட்டி கண்ட எனது அருமை அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன், நானு, ஜேசிடி பிரபாகரன் வேற கட்சிக்கு போயிட்டார், பூபா கிருஷ்ணன் போயிட்டார். இவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்த பொழுது அதை அவர்கள் இருவரும் பிஜேபி அலையன்ஸ்ல தான் தொடரணும்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னதை மாத்திரமே எடுத்துக்கொண்டு வழி நடத்தினார். பழசிலே போயிட்டு இருக்கோம், சுத்தி வளைக்க வேணாம். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லுங்க. ஓபிஎஸ் அண்ணன் அவரை நீங்க நிறைய பார்த்தவர், உங்களை சேர்த்து வச்சும் போது பார்த்திருக்கீங்க, உங்களை கூடயே கார்ல போய் நீக்கினதை பார்த்திருக்கீங்க. அவர் எந்த பக்கம் போவார்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? விஜயா, திமுகவா, என்டிஏவா? இல்ல, நான் ஏன் அதெல்லாம் சொன்னேன்னு சொன்ன பெரிய கதையை சொல்றாரு. பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லும்போது எதிர்த்து நின்றவர், நாங்களும் எதிர்த்து நின்றோம், தப்புன்னு சொல்லி அது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது. ஆனா நீங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எங்கே நிற்பார் அப்படின்னா, என்னை விட இதை சரியான பதிலை யாரும் சொல்லவே முடியாது. நீங்கள் இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, நாளையும் சரி, நேற்றும் சரி, என்றும் சரி, அவர் எப்பொழுதும் என்டிஏவை விட்டு வெளியிலே வரமாட்டார். பாரதிய ஜனதா என்ன சொல்லுகிறதோ அதை தான் கேட்பார். ஆகவே தான் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாதிரி, ஆர் புரோக்கரேஜ் மாதிரி டிடிவி தினகரன் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணா நான் உள்ள வந்துருவேன்றதை இப்ப சொல்லிட்டு இருக்காரு.
ஆகவே அதுதான் அவருடைய அவருடைய நோக்கம். பிரெஃபரன்ஸ் இல்ல அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது அவர் என்டிஏல ஏதோ ஒரு வடிவத்துல தொடர்றது தான். வாய்ப்புலாம் இல்ல சார், நீங்க தப்பு ஹரி. அவர் என்டிஏல தான் இருக்காரு. என்டிஏல இருந்து பக்கா பண்ணிக்கிறதுக்கு ட்ரை ஒரு பண்றாரு. ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குல்ல சார். அவர் வந்து கேஸ போட்டிருக்கிறாரு, அதை வித்ட்ரா பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கணும், என்ன சின்னம்னு இருக்கு, என்ன அடையாளம்னு இருக்கு, இத்தனை சிக்கல் இந்த அணியில இருக்குல்ல. இப்ப நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, நான் வந்து இடத்துக்கே வந்துட்டீங்க. கொள்கை ரீதியா சொல்லிட்டு இருந்தேன், வழக்குகள் நிலுவையில் இருக்கு, அவர்கள் போட்ட கிரிமினல் கேஸ் என்னையும் சேர்த்து எல்லாரும் மேலேயும் இருக்கு. ஆகவே நீங்க எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அங்கே போக முடியும்? அதோட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் டெம்ப்ளேட் இருக்குல்ல. அம்மா ஆட்சி அமையணும், தினகரனே போயிட்டாரு, இவர் ஏன் போக மாட்டாரு? இல்ல சார், நீங்க வந்து கிழக்கே உதிர்க்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும், காகிதப்பூ மணந்தாலும், கருவாடு மீனானாலும், எல்லாம் நடந்தா கூட நீங்க எது வேணாலும் மாற்றம் நடக்கலாம். ஓபிஎஸ் என்டிஏல இருந்து வெளியில வரவே மாட்டார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும், அனுபவபூர்வமாக தெரியும். ஆகவே அவர் தவறான முடிவை எடுத்து நீண்ட காலமாக பயணம் செய்து இன்றைய தினம் தடுமாற்றத்தில் இருக்கிறார். ஓகே, உங்க பார்வையில என்டிஏல தொடர்றது தவறான முடிவு, ஆனா அவர் அதைத்தான் தொடருவாரு, அங்கேருந்து போக மாட்டாரு, பிஜேபி இசைவில்லாத ஒரு செயலை செய்ய மாட்டாருன்னு நம்புறீங்க? சரி, ஏன்னா இப்ப டோரை தட்டினா உள்ள கதவை திறக்க மாட்டேன்றாங்க. அந்த இரண்டாம் அவருக்கு ஆஃபர்ஸ் இருக்குதானே? இப்போ டிவிகே தரப்புலயோ இல்ல டிஎம்கே தரப்புலயோ ஆஃபர்ஸ் இருக்குதானே? இருக்கும் தானே? அதையும் ஏத்துக்க மாட்டாரு, ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாரு? ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியை வழிநடத்தவர், அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், 3 முறை முதல்வராக இருந்தவர், மக்களிடத்தில் நல்ல மரியாதையை கொண்டிருந்தவர். இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல, தூர இருந்து நான் விஜயை ஆதரிக்கிறேன், தாவேகாவை ஆதரிக்கிறேன், எதிரியை வீழ்த்த ஒரே வழி அதுதான், ஆகவே அவரோடு கலந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலாமே. உங்க பார்வை நல்ல வாய்ப்பு தாவேகா, ஆனா அவர் உங்க கணிப்புல அவரை பார்த்த வகையில என்டிஏல தொடர்வார் அப்படிங்கிறீங்க. திரு பொன்வில்சன், நீங்க எல்லாம் ஓபிஎஸ் திருப்பி ஆதரிச்சு பேச வேண்டிய நல்ல வந்துரும் போல் இருக்கே. இல்ல, ஆதரிச்சு பேசுறதுன்னு கிடையாது. என்றைக்குமே ஓபிஎஸ் வந்து நாங்க புகழேந்தி பேசுற மாதிரி ஆதரிச்சு தான் பேசுவோம். என்ன, நாங்க உண்மையை பேசுவோம், அவ்வளவுதான். அந்த உண்மை சில நேரம் கசக்கத்தான் செய்யும். சரி, புகழேந்தி சொல்றது போல என்டிஏ தான் அவருடைய நேச்சுரல் சாய்ஸ் நீங்களும் கருதுறீங்களா? இல்ல, எப்படின்னா நீங்க 2016 டிசம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவு அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து அவர் எடுத்த நடவடிக்கை எல்லாமே பாருங்க. அதாவது தன்னுடைய சொந்த கருத்தாக, தன்னுடைய சொந்த முடிவாக, தன்னுடைய சொந்த ஆளுமையாக 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எந்த கட்டத்தில் எடுத்தார்னு நீங்க ஒரு இடத்த சொல்லுங்க. நம்ம புகழேந்தி ஐயாவை ஒரு இடத்த சொல்லுங்க. சசிகலாமா ராஜினாமா கடிதம் கேட்கும்போது கொடுத்தார், ரைட். அது கொடுக்கும்போது ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கணும், ஒரு முடிவை எடுத்துட்டார், முடிவை எடுத்து கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு இன்னொருவர் சொன்னதுக்காக 2வது 3வது நாள் தர்மயுத்தம் 7ஆம் தேதி போய் உட்கார்றாரு. 2வது சரி, அது உட்கார்ந்தாச்சு. அடுத்தது என்ன சொல்றாரு? ஹிஸ்டரி எஸ்டிடில ரொம்ப பெருசு சார். இன்னைக்கு கலை யதார்த்தத்தை பேசுவோம். இன்னைக்கு எல்லாம் இணைஞ்சிட்டாரு. இணைஞ்ச பிறகு இல்ல, ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் மாறலன்றதுக்கு நான் சொல்ல அவரு இல்ல, ஆமா, குருமூர்த்தி அவர்கள் சொன்னதால நான் போனேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது நம்ம பிரதமர் சொன்னதால நான் துணை முதலமைச்சர் ஏத்துக்கிட்டேன்னாரு. இப்பவும் என்ன சொல்றாரு? இந்த 2 பேரால தான், யார் வைத்தியலிங்கம், அவர் மனோஜ் பாண்டியனால தான் நான் இந்த 2வது தர்மயுத்தமே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன அப்படின்னா, அவரை வந்து ஒன்று தவறாக வழிகாட்டினாங்களா, இல்லைன்னா தங்கள் சுயநலத்திற்காக அவரை பயன்படுத்தி நிறைய போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம் சார். நீங்க உங்க அப்சர்வேஷன் புரிஞ்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு ரியாலிட்டியை பார்த்தா திரு புகழேந்தி சொல்றது போல பிஜேபிக்கு அவர் மேல ஒரு லிவரேஜ் இருக்கு, இல்ல அவருக்கு அவங்க மேல பாசம் இருக்கு, பரஸ்பரம் இருக்குங்க போது அவர் என்டிஏ பக்கம் தான் இருப்பார் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதுதான் அதிக வாய்ப்பு இருக்கு நான் சொல்ற அப்சர்வேஷன் நீங்க ஏத்துக்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? ஆமா, தாராளமா இருக்கலாம். என்டிஏ பக்கம் இருக்கிறதுல தவறே கிடையாது. அவர் வந்து ஒரு அதிமுக கார் தான் அப்படின்றதுல எந்த தவறும் கிடையாது. இபிஎஸ் அதை ஏத்துப்பார்னு கருதுறீங்களா? அது இபிஎஸ் அது வந்து ஏன்னா அவர் கட்சியில சேர்க்கறத மறுக்கிறாரே தவிர என்டிஏல சேர்க்கறத பத்தி கருத்து சொல்ல மாட்டேங்கிறார். இல்ல, எந்த விஷயம்னா 4 விஷயம் சார். இப்ப நீங்க தலைப்பே என்ன கொடுத்துருக்கீங்க? முதல் 2வது லைன் என்ன கொடுத்துருக்கீங்க? அதாவது தேமுதிகவும் காங்கிரஸ் நிலைப்பாடு. தேமுதிக என்னது? அது ஒரு கட்சி. காங்கிரஸ் என்னது? அது ஒரு கட்சி. அப்போ முதல் வரியில இருக்கிற பேர் என்னது? ஓபிஎஸ். முதல் வரியில ஓபிஎஸ் ராமதாஸ். இப்போ உங்களுக்கு தெரியுதா? அதாவது ஒரு நபர்
எவ்வளவு காலம் கட்சி அடையாளம் இல்லாமல் ஒரு நபராகவே ஏதோ ஒரு கூட்டணிக்கு போக முடியும்? ஒரு எல்லை வரைக்கும் தானே. இப்போ ஐயா புகழேந்தி சொல்லிட்டு இருக்கலாம், அவர் இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் கூட வழக்கை நடத்தலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ நம்ம ஓபிஎஸ் எவ்வளவு காலம், இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வழக்கை நடத்திட்டு ஆனால் அரசியலில் நான் இருக்கணும்னு நினைக்கிறாரா? இப்போ புகழேந்தி ஒருவேளை அந்த ஆசை இல்லாமல் இருக்கலாம். அவர் அதிமுக கார் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது, விசுவாசி தான். ஆனால் என்னன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பெருசாக நம்ம ஈடுபட முடியாதுன்ற எண்ணத்தில் இருக்கலாம், ஒன்றா சேரணும்னு அவர் நினைக்கலாம். ஆனால் அதனால வழக்காடலாம். இவர் அரசியல் களத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் யதார்த்தத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றார் ஓபிஎஸ். அதுதான் இங்கே சிக்கல். ஒரு யதார்த்தம் மட்டும்தான். போன தடவை இப்போ என்னன்னா ஏதோ ஒரு கட்சி பேரில் அவர் ஒரு கூட்டணியில் இருக்கணும். எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, அவர் ஏதோ ஒரு கட்சி இயக்கத்தின் பெயரில் தானே இருக்கணும். அதற்காக இந்த வழக்கெல்லாம் மாறிடுமானா அது மாறிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் அது வேற அந்த வழக்கு. ஆனால் ஏதோ ஒரு கூட்டணி, இப்போ அவர் பலாப்பழத்தில் சின்ன திருத்தல் இருந்தார், ரெட்டலுக்கு எதிராக தான் இருந்தார். அப்போ வழக்கின் தன்மை மாறிடுச்சு. அதனால வழக்கின் தன்மை இப்ப அவர் ஒரு பாஜகங்கிற அடையாளத்தையோ போன எலெக்ஷன்ல ஒரு இண்டிபெண்டன்ஸ் சின்னத்துல நின்னார் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால இங்க ஒரு சில தொகுதிகளாவது குறைந்தபட்சம் அவர் பெற வேண்டி வரும் எந்த அணிக்கு போனாலும். ஸோ இப்போ அந்த ஐடென்டிட்டிங்கிறது நீங்க சொல்றது போல கேள்விக்குள்ளாகும். ஸோ ஒரு குறைந்தபட்ச நேரத்தில் ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியை பதிவு செய்யறது, தனிச்சின்னம் வாங்குறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத ஒரு விஷயம். எனில் அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன? என்டிஏல வருவாரே, ஆனா டிடிவி தினகரன் கட்சியோடைய சிம்பல்ல நிக்கலாம், இல்ல அதிமுக சிம்பல்ல நிக்கலாம், பாஜக சிம்பல்ல நிக்கலாம். கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணா இந்த ஒரு ஃபார்முலா எல்லாரும் ஏதாவது ஒரு ஃபார்முலா சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அவர் தான். அவர் எப்படின்னா அந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சின்னா ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு பொதுக்குழு செயற்குழு கூடி ஒரு முடிவு எடுத்து வச்சாச்சு. அது என்னன்னா அந்த உரிமைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் அது தனி கதை. இப்போ புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க நேரத்தை கடத்துறீங்க, கருத்து சொல்லுங்க. அதான் சொல்லிடுறேன். ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தனி எதிரிகள் ஒன்றாக சேர்ந்து நிற்பது தான். ஒரே கட்சியில் நிற்பது கிடையாது. தனி எதிரிகள் ஒன்றாக சேர்ந்து நிற்பது, பங்காளிகள் ஒரே இடத்துல இணைஞ்சு நிற்பது, அவ்வளவுதான். ஒரு கட்சிக்குள்ள நிக்கிறது கிடையாது. நீங்க டிடிவி அப்படித்தான் எடுத்திருக்காரு முடிவு. அதை நீங்க யோசிக்க வேண்டாமா? அதுதான் முக்கியம். அதாவது இதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா உதாரணம் கொடுத்திருக்காரு. என்னன்னா, வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். அப்போ வீடுன்னு ஒண்ணு இருந்தால்தான் நாளைக்கு எதிர்காலத்திலையும் உங்க உரிமையை மீட்கெடுக்கிறதோ இல்ல உரிமையை கேட்கிறதோ அது எல்லாமே ஒரு வீடுன்னு ஒண்ணு இருந்தால்தான். அது இருக்கும்போது ஒரு பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு புள்ளியில ஒன்றிணைந்து போராட வேண்டும். அவ்வளவுதான். வாய்ப்பு நிக்கணும். இல்ல அவர் அதிமுகங்கிற கிளைமை விட்டான்னா இந்த ஏதோ ஒரு வடிவத்துல சாத்தியம்ங்கறீங்க. ஒரு பல ஆமா. டாக்டர் சுமந்த் அவர்களும் இணையறார், அவரோட கருத்துக்களையும் பெறுவோம். திரு ஓபிஎஸும் டாக்டர் ராமதாஸும் என்டிடிஸ், அவங்களுக்கு ஐடென்டிட்டி இஷ்யூஸ் இருக்கு. அவங்க என்ன வடிவத்தில் நிற்க போறாங்க, என்ன சிம்பல்ல நிற்க போறாங்க, அதை எப்படி சேர்த்துக்கொள்ளக்கூடிய அணிகள் பார்க்கும் வைக்குங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. தேமுதிகவும் காங்கிரஸும் தாமதப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? காங்கிரஸ் தாமதப்படுத்துதா இல்ல ஜஸ்ட் ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸை மட்டும் திமுக கிட்ட வைக்குதுன்னு நினைக்கிறீங்களா டாக்டர் சுமந்த்? காங்கிரஸ் தாமதப்படுத்துறதா நான் பார்க்கல. ஏன்னா கிரீஷ் சோடங்கர் we are waiting for reply from DMKங்கறாரு முந்தா நாள். நாங்க பல நாட்களா திமுக எங்களுடைய கோரிக்கைகளை வச்சாச்சு, அவங்களுடைய பதிலுக்கு காத்துட்டு இருக்கோம். அதுதான் அன்னைக்கு மாலை தான் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க. சோ இது யாருக்காக காத்துட்டு இருக்காங்கங்கிறதுலயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. காங்கிரஸ் வெறும் ஒரு மிக்ஸ்ட் சிக்னல்ஸ் வரல அந்த அலையன்ஸ்ல இருந்து. ஒரு பக்கம் கிரீஷ் சோடங்கர் காத்திருக்கோங்கிறாரு, அடுத்த நாள் மாணிக் தாகூர் எதிர்த்து பேசுறாரு, செல்வி ஜோதிமணியோட ட்ரீட். இவங்க இப்ப காக்க வைக்கிறாங்களா, அவங்க காக்க வைக்கிறாங்களா, யார் கை உயர்ந்திருக்கு யார் கை தாழ்ந்திருக்குன்னு ஒரு மிக்ஸ்ட் சிக்னல்ஸ் அந்த அலையன்ஸ்ல இருந்து வரல. வழக்கத்துக்கு மாறா மிக்ஸ்ட் சிக்னல்ஸே இல்ல. இது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மோர் தென் எண்ணிக்கை தாண்டி அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், எங்களுடைய வாக்குகளும் உங்கள் வெற்றிக்கு ஒரு காரணம், அதனால நீங்க எங்களுக்கு ஒரு அரசாங்கத்தில் பங்கு வழங்க வேண்டும்.
சார் ஒரு பிரதிநிதித்துவம் பொசிஷன் ஆஃப் கொடுக்க ஸ்ட்ரென்த் அதை டிமாண்ட் பண்ணலாம். இன்னைக்கு திமுக தயவு இல்லாம காங்கிரஸ் ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது. சோ இல்ல அதே மாதிரிதான் ஹரி, காங்கிரஸ் தேவையில்லாமல் திமுகவும் வெல்ல முடியாது. இட்ஸ் a mutually beneficial relationship. See, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், காங்கிரசினுடைய முக்கியத்துவம் என்பது அந்த 4% ஓட்டு அவங்க கிட்ட இருக்கிற வாக்கு வங்கி அல்ல. காங்கிரசினுடைய முக்கியத்துவம் 2 பாயிண்ட். ஒன்று, சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஒரு பகுதி காங்கிரசுக்கு போற வாக்குகள். 2வது, பர்செப்ஷன். திமுகவுடன் இருக்கக்கூடிய 2வது பெரிய கட்சி விலகிவிட்டால் அது ஒரு பர்செப்ஷன். அதுவும் இந்த சாய்ஸ் ஃபார் தி காங்கிரஸ் பார்ட்டி இந்த சமயத்துல இப்போ அவங்க பீகார் அது இதுன்னு நிறைய தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. மத்த ஆலைஸ் எல்லாம் விட எவ்வளவு ஆனரபிளா திமுக அவங்களை நடத்துதுன்னு பாக்குறோம். சோ திமுக கிட்ட போய் முரண்டு பிடிக்கலாமா? அவங்க முரண்டு இல்ல ஹரி. இது இப்போ ஆந்திராவை எடுத்துக்கங்க. எவ்வளவு பிஜேபி எம்எல்ஏ இருக்காங்க ஆந்திரால? 6 பேரு, ஒரு அமைச்சர், ஒரு மினிஸ்டர். அதுவும் சந்திரபாபு நாயுடுவின் தயவில் தான் மோடி அரசே வந்து இருக்கு இன்னைக்கு. ஆனாலும் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு, இல்ல நீங்க அமைச்சரவையில இருங்கன்னு ஒரு அமைச்சர் போஸ்ட கொடுத்து உட்கார வைக்கிறார். இவர் யார் தயவில் யார் இருக்கிறாங்க? டெல்லி அரசாங்கமே நாயுடுவும் நிதிஷனுடைய தயவுல இன்னைக்கு இருக்கு. அதையும் தாண்டி நாயுடுவே வந்து நீங்க வாங்க கவர்மெண்ட்டுக்குங்கிறாரு. சோ எல்லா மாநிலங்களிலும் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அனைத்தும் அமைச்சரவையில் இடம்பெறும். இதுதான் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் மற்ற இடங்கள் ரியாலிட்டியா கூட இருக்கலாம். தமிழ்நாட்டுல நாம் இல்ல, அந்த நாம திமுகவோ அதிமுகவோ இந்த தேர்தலை மாத்திக்கும் அந்த ஒரு கோயலிஷன் யாராவது தொடங்கும்னு நம்புறீங்களா? இல்ல அது ஒரு உட்டோப்பியன் எக்ஸ்பெக்டேஷனா இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியில? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுக ஒரு வேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் 100% அது தொடங்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. irrespective of the outcome, irrespective of the அதிமுக எவ்வளவு பாஜக எவ்வளவு, irrespective of the outcome, it will be a coalition. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வரை அவங்க they are trying to hold out. எவ்வளவு நாளைக்கு காங்கிரஸ் வந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாவேகாவுடன் தொடங்கவில்லை. இதுதான் ஃபேக்ட். அன்அபிஷியலா பிரவீன் சக்கரவர்த்தி பாக்குறாரு, வேற யாரோ ஒருத்தர் பேசுறாருங்கிறது வேறு. மாணிக்கம் தாகூர் ட்வீட் பண்றாரு, அதெல்லாம் வேற. பட் அபிஷியலா டிஎம்கேவோட டாக்ஸ் டெலிகேஷன் போய் சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கையை வச்சு அவங்களுடைய பதிலுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ காங்கிரஸ் அடுத்த கட்டமா ஒருவேளை நாளைக்கு தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை தொடங்குறோம், எங்களுக்கு ஒருவேளை இந்த அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை திமுக நிராகரிச்சுட்டாங்கன்னா அப்போ கேம் மாறிடும். ஏன்னா இன்றைய வேற ஆப்ஷனை காங்கிரஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா? காங்கிரஸ் கேன், அதாவது காங்கிரஸ் டஸ் நாட் வாண்ட் டு லீவ் டிஎம்கே. அது வந்து திட்டவட்டமாக இருக்கிறது. அவர்கள் கெயின்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது 25 சீட்டுங்கிறது 25 கொடுத்தா கூட அவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு பிரதான பிரச்சனை அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் எதற்கு நம்மளுடைய 4% 5% தொடர்ந்து இவர்களுக்கு கொடுத்து அவங்கள ஜெயிச்சு அவங்க இந்த பார்வையில் நான் முன்னெடுத்து போகணும்னு நினைக்கிறேன். திரு பொன்வேல் சார் ரொம்ப சுருக்கமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் இதயத்தோட அட்டி போனோம். டாக்டர் சுமந்துடைய பார்வை ஐதர் விச் வே அதிமுக கூட்டணியில ஆட்சியில பங்கு அதிகார பங்குங்கிறது வந்துரும். அந்த லீவரேஜ் பிஜேபிக்கு இருக்கு. அங்க கூட்டணி ஆட்சிங்கிறது ஜெயிச்சா வர வேண்டிய சூழல்ங்கிறார். இல்ல, ஒவ்வொரு முறையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக சொல்றாரு, நாங்க தரும் பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போன்னு. இப்போ நீங்க ஷீட் ஷேரிங்ல அதோடைய ரியாலிட்டி தெரிஞ்சிடும், சீட் ஷேரிங்ல தெரிஞ்சிடும். இன்னொன்று, பழைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா திமுகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அதிமுகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி விரும்பல. சட்டமன்றத்தில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றதான் எங்கள் தத்துவம் அப்படின்னு 2 கட்சியும் சொல்லுவாங்க. ஆனால் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இதை சொல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் அதிமுகவுக்கு கடந்த காலங்களில் இருக்குது. இது வரைக்கும் அதிமுக தன்னுடைய ட்ராக் ரெக்கார்டில் வந்து 55 ஆண்டுகளாக 140 150 இடங்களுக்கு குறைவாக நின்றது கிடையாது.
நின்றதே கிடையாது. அடுத்து எவ்வளவு கண்டெஸ்ட் பண்றாங்களோ அந்த நம்பர்ஸ் காட்டிடும் அப்படிங்கிறீங்க. ரைட், பாயிண்ட் டேக்கன். அது திமுக அதிமுக ரெண்டுமே வராதுங்கும் போது காங்கிரஸ் இன்னைக்கு வலியுறுத்துதா இல்ல இது ஒரு கண்டிஷனா வைக்குதா? வெற்றியும் அதே மாதிரி தான், குறைஞ்சது 150 சீட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அதே வந்து நம்ம திமுக சைடுல பாத்தீங்கன்னா 1980ல தேவஸ்டாண்ட் 112 இடத்துல பாதி. ஓகே, பாயிண்ட் டேக்கன். நான் நேர்த்த போயிரணும், அதனால வரேன். இடத்துல இருந்துச்சு. ஓகே, பாயிண்ட் டேக்கன். இத வந்து ஒரு விஷயமா ஒரு கண்டிஷனா வலியுறுத்துதா காங்கிரஸ்? கேட்கறதுங்கிறது வேற, கண்டிஷன்ங்கிறது வேற. பொதுவா ஒரு கூட்டணியில கூடுதல் இடம் கொடுங்க, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்பது என்பது வேறு. முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருப்பது யாரு? தமிழக முதல்வர் ஸ்டாலின். தேர்தல் முடிவுகள் தானே முடிவெடுக்கும். பேசி ஒரு கேள்வி கேட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல விடலைன்னா நான் எப்படி மக்களுக்கு போய் சேரும்? இல்ல, ஐ அம் ஜஸ்ட் இன்டராக்டிங். இல்ல, அத இன்டராக்ட் பண்ணலாம். கேட்ட கேள்விக்கு நான் பதிலே சொல்லல. இல்ல, தேர்தல் முடிவுகள் தானே இந்த ரியாலிட்டியை உணர்த்தும். இப்போ வந்து அவங்களுக்கு அறுதி பெருதா மெஜாரிட்டி அவங்களுக்கே வந்துருச்சுன்னா தனியாட்சி, இல்லைன்னா கூட்டணி ஆட்சி. இதுதான் ஒரு உதாரணம் சொல்ல வர்றேன். அதாவது இப்போ மட்டும் நாங்கள் கேட்கல, 2006ல் நாங்கள் அதிகமான இடங்களை பெற்றிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களை பெற்றிருந்துச்சு, உலகத்துக்கே தெரியும். அப்போ நீங்கள் கேட்குற அந்த கேள்வி அதில் பதில் வந்துருக்கு. அன்னைக்கு முடிவெடுத்தது யாராவது நான் சொல்ல வரேன். முடிவெடுப்பது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் தான். இடையில யார் யார் என்ன பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவங்களுடைய உரிமை. நான் யார் பேசுகிறாங்கிறத பற்றி நான் பேச முடியாது. அதாவது பங்கு கேட்பது என்பது தேர்தல் நேரத்தில் தான் கேட்க முடியும். தேர்தல் நேரத்தில் கொடுங்க, கூடுதல் இடம் வந்து இப்போ கேட்க முடியும், தேர்தல் நேரத்தில் கேட்க முடியும். அது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 96ல் 2006ல் அந்த நேரத்தில் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுச்சு? திமுக தொடரட்டும், ஆட்சியில் இருக்கட்டும், நமக்கு வேணாலும் முடிவெடுச்சு. அதனால நாங்கள் இங்கே இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்றும் புரட்சி பண்ணலையே, எதிர்ப்பு கொடுக்கலையே. தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டோம். இந்த தடவையும் அதே தான், தலைமை என்ன சொல்லுதோ அது கேட்போம். அன்னைக்கு பேசாத டோன்ல கராரா இன்னைக்கு பேசுறீங்களே, மாணிக் தாகூரோட டோன்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்கு உந்த செயலா? இன்னைக்கு திரு சுதர்சன் அவர்கள், திரு பீட்டர் எல்லாருமே கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, ஒரு 4 அமைச்சர் கொடுங்கன்னு கேட்டாங்க. முடிவு எடுத்தது யாரு? அகில இந்திய தலைமையும் திமுக தலைமையும். அதனால தேவையில்லாமல் இன்னைக்கு இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு, பலவீனப்படுத்துறதுக்கு பல பேர் இந்த வேலை செய்கிறாங்க. அழகா சுமன் சொன்னார், ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். காங்கிரஸும் திமுக கூட்டணியும் 1-2 அவசியம் தேவை. அதில் ஒரு காரணமும் சொன்னார். இந்த 2 கூட்டணி இருக்கும்போது தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு ஒன்றாக கிடைக்கும். அப்போ முதல்லயே ஒரு 13-14 விழுக்காடு ஓட்டு தானாகவே இந்த கூட்டணிக்கு வந்துடுது. திரு ஹிதாயத்துல்லா கிட்டே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டா இருக்கு, தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. நிச்சயமா இல்லை. காரணம், நான் தொடர்ந்து பல மாதங்களாக நான் சொல்லிட்டு வர்றேன், இந்த கூட்டணி பாறையாக இருக்குது, பாறாங்கல்லாக இருக்குது, எஃகு கோட்டையாக இருக்குது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கூடுதல் இடம் கேட்பதோ அல்லது அதிகார பங்கு கேட்பதோ அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கத்தான் செய்யும். அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கு ஒரு திரு சுமந்த் அவர் அருமையாக சொன்னார் ஒரு விஷயத்தை. அதாவது ஒரு திமுகவும் காங்கிரஸுடைய கூட்டணி எவ்வளோ பெரிய கெமிஸ்ட்ரியில் இருக்குன்னு சொன்னால், இந்த 2 இணைஞ்சா சிறுபான்மை ஓட்டு சிதறாது, அது ஒட்டுமொத்தமாக போகும். ஏறத்தாழ 13-14 விழுக்காடு வாக்குகளை திமுக முதலில் பெற்றுக்கொள்ளும். இந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி இருக்கு. எங்களுடைய தலைவர் கிரீஷ் சோழங்கர் என்ன எதுக்காண்டி சொன்னார்னா, அதனுடைய விளைவு தான் நேற்று திருமதி கனிமொழி. ஆனா அந்த சந்திப்பை நீங்க விமர்சிக்கிறீங்களே திரு பொன் வில்சன், நான் பேசி முடிச்சுக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். அது சந்தித்ததன் காரணமே, இங்க சொல்லப்பட்ட கிரீஷ் சோழங்கர் 2 முறை அவர் தலைமையில் 5 பேர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்க. சந்திச்சு அங்கிருந்து ஒரு ரெசிப்ரோக்கலா ஒன்று வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் நடந்துச்சு. பிரச்சனை இல்லை. அதிமுக தலைமையில தானே கூட்டணி. அப்போ அந்த கட்சி சார்பா எதுக்காக அங்க போய் பார்க்குறாங்கன்னு. ஆனால் அதோட கன்சிஸ்டன்சியை நான் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் அந்த கட்சியோடைய அப்போ பொறுப்பு தலைவராக இருந்தார். அவரை பேர் எடப்பாடியாரை பார்த்துட்டு வந்த பிறகு ஏப்ரல் 11ஆம் தேதி இங்கே அமித்ஷா அவர்களை அறிவித்துட்டு இங்கே இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்க கூட்டணியின் தலைவர் வீட்டில் போய் பசுமையொலி சாலையில் அவர் உணவு அருந்து விட்டு இருவரும் ஒன்றாக இருந்து விட்டு செல்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் மோடி பியூஷ் கோயல் அவரை இந்த பொறுப்பு தலைவராக போடுறாங்க. அங்கே
பொறுப்பு தலைவராக போட்ட பிறகு அவர் என்ன செய்கிறாரு, கன்சிஸ்டன்சியாக நேராக வந்து ஏடிஎம்கே தலைவரை இங்கே பார்த்து ஏடிஎம்கே குழு கூட பேசிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் பார்க்குறாரு. அவரும் இங்கே வந்து ஒருங்கிணைந்து வேலை செய்கிறாரு. அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவது அந்த கட்சியின் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இங்க வந்து எல்லாரையும் மேடையில் ஏற்றி நிறுத்திட்டு இங்க பேசிட்டு போனார். எல்லா கட்டங்களும் அவர்கள் முறைப்படியாக நிறைவேற்றார்கள். ஆனா இதுல என்னன்னா ஒரு முரண்பாடோட ஒரு பிரச்சனையோட இருந்த கூட்டணி இப்ப நம்ம இதயதுல்லா ஐயா சொன்ன மாதிரி அதாவது சீட்டுகள் கூட கேட்கறது உரிமை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இல்லாத ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற கேள்வி இங்க எழும்பொழுது இன்னொரு பக்கம் ஒரு சந்தேக பார்வை தாவே கூட ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுறாரு. ஆமா, பிஜேபி தலைவர் பிஜேபி ஆட்சின்னு பேசுறாரு. அதுதான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அதுதான் சொல்ல வரேன் சார். இன்னும் கூட்டணி உறுதிப்படாம தாவேக்காவை போய் பார்த்தது. இப்ப இவங்க யாரை போய் பார்த்தாங்க? அந்த மாதிரி இவங்க திமுகவை போய் பார்த்தாங்களா? தாவேக்காவை போய் ஒரு உறுப்பினர் போய் பார்க்குற ஒரு மெம்பர், அதாவது ராகுல் காந்தி கூட இருக்கிறவர். சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே நீங்க இந்த பேசுறவங்க எல்லாருமே வந்து ராகுல் காந்தியோட வலது இடதுக்காரங்க இருக்கிறவர்கள், அந்த இடத்துல நெருக்கமா இருக்கிறவர்கள், அவருடைய நாலேஜ் எல்லாம் பேசுறாங்க. தவறு கிடையாது. இல்ல அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவர் நிதி அமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம், இது நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா என்னன்னா தவறு கிடையாது, கேட்கறது தவறு கிடையாது. ஆனா என்னன்னா ஒரு சந்தேக பார்வை எழும்பொழுது இது ஒரு சீரியஸ் பிரச்சனை போது ஒன்று ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்துக்கணும், ஸ்டாலின் அவர்கிட்ட வரணும். இல்ல இதெல்லாம் கிடையாது, நாங்க கிடையாதுன்றதை பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐயா ராகுல் காந்தி சொல்லியிருக்கணும், ராகுல் காந்தி இதெல்லாம் நாங்க கேட்கலப்பா, எங்களுக்கு இந்த நேரத்தில் கிடையாது அப்படின்றது. இப்ப சுமன் சொன்ன ஒரு விஷயத்துல நான் கூட்படுறேன், அதாவது திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் தேவை, அதே மாதிரி காங்கிரஸ் திமுகவுக்கு தேவை. ஆனா அதோட முக்கியத்துவம் பார்க்கணும். முக்கியத்துவம் என்னன்னா 2024 தேர்தலில் ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு திமுக தயவு தேவை. இந்த முறை எப்படின்னா சட்டமன்றத்தில் இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் தயவு தேவை. அப்ப எது முக்கியத்துவம் பார்க்கணும். எல்லாமே ஒரே முக்கியத்துவமா ஒரே மாதிரி சமநிலையில கொண்டு வந்து நம்ம விட முடியாது. அப்போ வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுக தேவைப்படும் இந்த நாடை ஆள்வதற்காக. ஆனா இப்ப என்னன்னா இந்த வீடை ஆள்வதற்காக திமுகவுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சரியாளா பொறுப்பு அதிகமா இருக்குது. அவர் தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இல்ல வாய்ப்புன்னு சொல்ல வரல. இல்ல சார், இது ஒரு டிபேட். இது உரையாடல் நிகழ்ச்சி இல்ல, நீங்களும் நிறைய உரையாடி இருக்கீங்க, அவரும் உரையாடி இருக்காங்க. you can debate with each other. இல்ல இதேதுல ஐயா நான் வெளிய வந்து சொல்றேன். இதேதுல ஐயா சார் நான் என்ன சொல்ல வரேன்னா இதேதுல ஐயா உங்களுக்கு வந்து you can debate with each other சார். நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, செய்யுங்க தொடர்ந்து. பிரிவுன்னு சொல்லவே கேட்காது. நான் அவருக்கு இடையூறு விடுமா சொல்லுங்க. அவரு பூசி முழுகுறாரு. இல்ல ப்ளீஸ் நான் அமைதியா உன்னை நீங்க எவ்வளவு போய் சொன்னாலும் நான் அமைதியா இருக்கேன். கொஞ்சம் பூசி முழுகிற வேலைக்கு நான் என்னன்னு பதில் சொல்றேன். கூட்டணி என்டிஏ கூட்டணி உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்துச்சு. டிடிவி தினவரை அதிமுக கூட்டணினா எங்கே போயிருக்கணும்? முதல்ல போய் சேர்ந்துருக்க வேண்டிய இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போயிருக்கணும், அதிமுக அலுவலகத்துக்கு போயிடணும். அலுவலகத்துக்கே இதுவரை யாருமே போனது, அதிமுக அலுவலகத்துக்கு பாஜக இதுவரையும் போனதே இல்லை. எல்லாம் ஹோட்டலில் சந்திக்கிறாங்க, வீட்டில் சந்திக்கிறாங்களோ தான். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் முறையாக 2 முறை எங்களுடைய தலைமை 5 பேர் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் போய் பார்க்கணும். நாங்கள் முறையாக பார்க்குறோம். அதே மாதிரி எங்கள் அலுவலகத்தில் போய் அங்கே அலுவலகமும் வீடும் ஒன்றா இருக்குது, பார்க்குறாங்க. அங்கே நான் என்ன கேட்குறேன், இந்த நேற்று வரை எதிரியாக இருந்தவர்கள் இந்த எக்காலத்திலும் உள்ள நாங்கள் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொன்னவங்க மாறுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களுடைய கூட்டணிய மெக்னானிமிட்டி என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன. நாங்க தொடர்ந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். இந்த கூட்டணியை புதுசா மட்டும் தான் வச்சுக்கணும். இல்ல அது எல்லா கூட்டணியிலுமே இருக்குமே. அதுதான் சொல்றேன். அப்ப ஒரு கூட்டணியை மட்டும் சொல்லக்கூடாது. இல்ல வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற வாசப்படிங்கிறார் இல்லையா, அதான் நானும் சொல்றேன். அவரு பூசி மொழி என்ன இவங்க போய் அங்க பார்த்தாங்க, அதெல்லாம் நான் சொல்லல சார். நீங்க அவர் என்ன சொல்றாரு, அமித்ஷா டெல்லியில எடப்பாடி பழனிசாமி சொன்னதை விமர்சனத்துக்கு உண்டாகுதுன்னா கனிமொழி ராகுல் காந்தி பேசினதும் பார்த்ததும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ராகுல் காந்தி கேட்கிறேன், நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தாங்களா? இல்லையே.
நாங்க தான் முதல்ல வந்து திமுக தலைமைக்கு போனோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா எல்லாரும் நீங்க போய் அமித்ஷாவை பாக்குறீங்க. இன்னைக்கு அமித்ஷா தான் கொண்டு வந்து உங்களை தினகரனை கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காரு. அதே மாதிரி அன்புமணி அவர் தான் கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காரு. எல்லாரையுமே அரவணைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் மேல பல வழக்குகள் இருக்குது. அவங்கள வந்து அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க என்ன செய்யறாங்க, மிரட்டல் விடுறாங்க. இதெல்லாம் செய்த பிறகுதான் ஒவ்வொருவரா இணையறாங்க. இந்த இணைப்பு என்பது வேறு. எங்கள் அந்த மாதிரி எந்த மிரட்டல் இன்னைக்கு கிடையாது. நாங்க நேர்மையா திமுகவோட 2 முறை போய் சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி அவங்க ஒரு முறை சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரியும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திரு புகழேந்தி சுமந்தியம் மூலம் சார், இப்போ ஒரே ஒன்று சொல்றேன். இப்போ கூட்டணி அவங்களுக்கு வந்து உறுதியாயிடுச்சு எல்லாம் சொன்னாரு. டெல்லியில் எல்லாரும் கூப்பிட்டு 41 பேர்கிட்ட கருத்து கேட்டு இனிமேல் யாரும் பொது தளத்தில் எந்த விஷயமும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பேசியிருக்கிற திரு மாணிக் தாக்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேச்சை சொல்றேன். காங்கிரஸ் கட்சியை இழிவாக பேசியவர்கள் மீது நடவடிக்கை தேவை என்று செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அந்த நடவடிக்கைக்காக காத்திருக்கிறோம். கண்டனம் தெரிவிக்கிறது போதாது, நடவடிக்கைக்காக காத்திரோம். அதே மாதிரி மதுரை வடக்கு தொகுதியை கேட்டு பெறுவோம். அவருக்கு தெரியாது. அதிகார மமதையில் திமுக மாவட்ட செயலாளர் பேசுகிறார். கல்லணை குவாரியை, அவர் வைத்திருக்கிற குவாரியை நிறுத்த சொல்லி இன்றைக்கு மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்று, காங்கிரஸ்காரன் வெறும் வந்தே மாதரம் ஜெய சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்காதீங்க. திருப்பி அடிக்க தெரியும். இதெல்லாம் கூட்டணி தர்மமா? 13ஆம் தேதி மதுரை வடக்கில் நடத்த போறோம். மதுரை வடக்க நாங்க கேட்டு இதெல்லாம் கூட்டணி இணக்கமா? அங்க போஸ்டர் ஒட்டினது, கைக்கு வாக்களியுங்கள் போஸ்டர் ஒட்டினதுக்கு சொல்றாரு. யாரும் தெரியாதுன்னு தலைவர் சொல்றாரு. ஆனால் இளைஞர் காங்கிரஸ் தான் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். இதெல்லாம் இணக்கமா? தன்மானத்தை காப்பதற்காக அவர்கள் பக்கம் நான் நிற்பேன் சொல்றாரு. இப்ப நான் விளக்கம் சொல்றேன். உங்களுக்கு அங்க நடந்தது என்ன? ஒரு திமுகவுடைய சட்டமன்ற தொகுதி, அந்த மாவட்டத்துடைய தொகுதி பிரச்சனை என்ன கேட்குறாங்க? காங்கிரஸ் கட்சிக்கு விரோதமாக சில விஷயங்களை பேசுகிறாங்க. அதுக்கு பதில் தான் திரு மாணிக் தாக்கூர் கொடுக்குறாரு. பொது வெளியில பேசுறாரு. பொது வெளியில அவர் உள்ள பேசிக்க வேண்டியது, போன்ல பேசிக்க வேண்டியது. பொது வெளியில தான் 2 பேரும் பேசுறாங்க. பொது வெளியில தான் சார் 420 சொன்னாங்க, நம்பிக்கை துறைன்னு சொன்னாங்க. பாஜகவோட சேர்ந்தா அதிமுக கூட்டணியில இல்லாத போது நம்ம திரும்பவும் சொல்றது, நான் கேட்கறது அது அதை விட மோசமா பேசுனது. நீங்க இணக்கமான கூட்டணியாச்சே. இன்னைக்கு பேசுறாரு. நீங்க நேற்று வரை வந்து ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு, ஓபிஎஸ் நாங்க சேர்க்க மாட்டேங்க. இதெல்லாம் இன்னைக்கு உள்ள சார். அதிமுகவும் பாஜக சார் அது பிரிஞ்சிருக்கும் போது பேசறதுக்கும் தொடர்ந்து சேர்ந்து இருக்கும் போது பேசறதுக்கும் வித்தியாசம். அண்ணாமலை எம்ஜிஆருக்கு எதிராக பேசினது அதெல்லாம் கூட்டணியை முறிச்சது சார். நான் சொல்றேன், நான் என்ன சொல்ல வர்றேன், எங்க கூட்டணியில உள்ள நடக்கிறது சாதாரண விஷயம். ஒரு சட்டமன்ற தொகுதி திமுகவுடைய எம்எல்ஏ விஷயமும் எங்களுடைய உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி, இந்த விஷயமுக்கும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து ஏதாவது பேசினாரா? திரு ராகுல் காந்தி மௌனம் காக்கிறார். நான் கேட்க பாருங்க, எங்களுக்கு ஒரு முறை இருக்கு. எங்களுக்கு தலைவர் திரு கார்கே அவர்கள், அவர் யாரை அனுப்புறாரு, யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, ஏன் பேசுறாங்க? நான் தான் சொல்றது, கூட்டணி விஷயமா பேசக்கூடாதுன்னாங்க. இது ஒரு தொகுதி சம்பந்தப்பட்டது, கூட்டணி சம்பந்தப்பட்டது சார், கூட்டணி கட்சி சம்பந்தப்பட்டது சார். என்ன அவர் நீங்க ஒண்ணு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல வில்சனுக்கு தெரியும். கூட்டணியினால் சேர மாட்டோம்னு மாணிக் தாக்கூர் சொன்னாரா? கூட்டணி நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாரா? ஏன் இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை பேசி காங்கிரஸ்? டாக்டர் சுமந்த் இது கடந்த தேர்தலில் செய்யலையே, காங்கிரஸ் இப்ப ஏன் கூடுதலா செய்யுது? ராகுல் காந்தி அமைதியா இருக்கிறாரு, அவருடைய இன்னர் சர்க்கிள் சுற்றி இருக்கிறவங்க நிறைய இந்த மாதிரி மாறுபட்ட கருத்து சொல்றாங்களே, அது என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஸ்ட்ராட்டஜி இல்ல ஹரி, இது வந்து ஒரு அவங்க எல்லா மாநிலத்திலையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியால ஒரே மாநிலம் இப்ப கேரளா எடுத்துக்கங்க, எல்டிஎஃப் இருக்கு, யூடிஎஃப் இருக்கு. எல்டிஎஃப்ல இருக்கிற அனைத்து கட்சிகளும் அமைச்சரவையில இருக்காங்க. யூடிஎஃப் ஜெயிச்சா யூடிஎஃப்ல இருக்கிற எல்லா கட்சிகளும் அமைச்சரவையில இருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகள், இப்ப ஜார்க்கண்ட்ல ஷிபு சோரன், ஹேமந்த் சோரன் ஆட்சியில இருக்கிறாரு. காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சின்னா கூட்டணியில அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க இல்லையா? எல்லா ஊர்லயும் அப்படித்தானே நடக்குது ஹரி. எப்படி இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கணும், ஆனா அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? காங்கிரஸ் கேட்பது 100% சரி, பாஜக கேட்பதும் 100% சரி. தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் நாங்க செய்யலைன்னா அது கலைஞர் இருந்தாரு, செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க, அதனால வந்து ஒரு டவரிங் பர்சனாலிட்டினால அது ஓடிடுச்சு. இப்ப வந்து இனிமேல் வந்து காங்கிரஸ் இவ்வாறு தொடர்ந்து நீடிப்பது அவர்களுக்கு
மக்கள் நீங்களே காங்கிரஸை சொல்லுங்க, கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் வந்து கடைசி நிமிஷத்துல தான் வெளியூர்கள்ல இருந்து கேண்டிடேட் போட்ட தொகுதிகள் உண்டு. அங்க திமுக ஜெயிக்க வச்சதா காங்கிரஸுக்கு முக்கியமான எலெக்ஷன்ல. அதுக்கான பிரதிபகாரமா இங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பெற்றுக்கணும் தானே. சட்டமன்ற தேர்தல் ரீஜனல் பார்ட்டிக்கு, நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக தாராளமா நடந்துக்குது. இங்க ரெசிப்ரோகேட் பண்ணணும்ல காங்கிரஸ். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்கு இழப்பதற்கு அதிகம் இருக்கிறது? காங்கிரஸ்கா திமுக? காங்கிரஸுக்கு இழப்பதற்கு நாடாளுமன்ற தேர்தல்ல இழக்கு அதிகமா இருக்கு காங்கிரஸுக்கு. அங்க திமுக அதுவும் ஒரு காரணம் ஹரி, அதுவும் ஒரு காரணம். டெல்லியில இமீடியட்டா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அட்லீஸ்ட் மாநில அளவிலாவது கர்நாடகால ஆட்சியில இருக்காங்க, தெலுங்கானால ஆட்சியில இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல ஒரு கூட்டணி ஆட்சியில இருக்காங்க, இமாச்சல் பிரதேஷ்ல ஆட்சியில இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 மாநிலங்களில் ஆட்சியில ஒரு பங்கு இருக்கக்கூடிய, கேரளால ஜெயிக்க போறாங்க, வந்துருவாங்க. சோ இது வந்து காங்கிரஸினுடைய ஒரு கிளவுட்டா வளர்க்கும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் பர்மனண்டா இந்த மாதிரி ஆதரவு மட்டும் கொடுத்துக்கிட்டு, இன்னைக்கு கிளியரா ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணீங்க. காங்கிரஸ் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினால் திமுகவுக்கு வெற்றி மிகவும் கடினமாகிறது. அது திமுகவுக்கும் நன்றாக தெரியும், காங்கிரசுக்கும் நன்றாக தெரியும். இல்லைன்னா இந்த அளவிற்கு அவர்கள் அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி திமுக மிஸ்கால்குலேட் பண்ணிட்டு நீங்க போனா போய் ஆப்ஷன் ஃபார் காங்கிரஸ் வெளியில போறதுங்கிறது இஸ் இட் an option உங்களுக்கு? இந்த ஸ்டேஜ் they have nothing to lose. 18 எம்எல்ஏங்க மேக்ஸிமம் எவ்வளவுங்க போகும்? 18 எம்எல்ஏ எது? they will lose a very formidable ally. நாடாளுமன்றத்துல பார்லிமென்ட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான அதுக்கு எல்லாம் இங்க பாருங்க, இந்தியா அலையன்ஸ் அதோட முடிஞ்சு போயிடும். ரைட்டா? அது கேட்டதுக்கு ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, இந்தியா அலையன்ஸ் 24 தேர்தலுக்காக அமைக்கப்பட்டது, அது அப்பவே முடிச்சு போச்சு அப்படின்னு ஒரு வியூவும் இருக்கிறது. சோ காங்கிரஸ் வந்து அவர்கள் சரி இப்போதைக்கு டெல்லியில ஆட்சியில வரப்போறது இல்ல, அட்லீஸ்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் மத்தியில மம்தா பானர்ஜியோ இல்ல அகிலேஷ் யாதவோ ஆம் ஆத்மியோ எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுது. இப்ப திமுக அங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அகிலேஷ் யாதவ் ஒரு வேளை கூட்டணி போச்சுன்னா நேஷனல் லெவல்ல என்ன பெர்ஸ்பெக்டிவ் ஏற்படும்? காங்கிரஸுக்கு அலைன்ஸ் நடத்தவே தெரியல. இல்ல ஹரி, ஒருவேளை உத்தரப்பிரதேஷ்ல அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சாருன்னா, ஒரு கூட்டணி காங்கிரஸோட இருந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு அங்க அதிகாரத்தில் பங்கு இருக்கும். எல்லா ஊர்களிலும். இப்ப பீகார்ல எடுத்துக்கங்க, பீகார்ல ஒரு வேளை ஆர்ஜேடி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருந்ததுன்னா காங்கிரஸ் வெளியே இருக்குமா? இல்ல. எல்லா மாநிலங்களும் நடக்கிற ஒரு சகஜமான நீங்க கருதுறீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கான தருணம். ரொம்ப சுருக்கமா திரு புகழேந்தி அவர்கள் ரொம்ப நேரமா போல ஒரு விஷயம், அதாவது நீங்களும் சும்மா ஆதரவா பேசுற மாதிரி பேசலாம். ஆனா பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது யாருக்கும் பங்கு கொடுக்காத நிலையும் உண்டு. இன்னைக்கு இமாச்சல்ல நாங்க யாருக்கும் பங்கு கொடுக்கல. அதனால பங்கு கொடுப்பதும் கொடுக்காததும் 2 தலைவர்கள் பேச வேண்டிய வேலை. இதை நாம போய் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு பேசிக்கிட்டு இதை வந்து பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறது வேணாம். திரும்ப எங்களை பொறுத்தவரை திமுக தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் பேசி முடிவெடுப்பார்கள் பங்கு உண்டா இல்லையா என்பது. ஆனா கடந்த புகழேந்தி அவர்களுக்கு பங்கு உண்டு. இடைவெளிக்கு அப்புறம் கடந்த முறை திமுகவோட நாங்க கூட்டணியா இருந்தோம், நாங்க பங்கு கேட்கவும் இல்லை, அவங்க பங்கு கொடுக்கவும் இல்லை. அது இந்த முறை என்ன நடக்கும் என்பது அந்த 2 தலைவர்களும் முடிவு செய்வாங்க. லீடர்ஷிப் உட்படுத்துங்கிறீங்க. திரு புகழேந்தி இடைவெளிக்கு அப்புறம் விரிவா வரணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டீசர் கொடுக்கணும்னா கொடுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு இணையத்துல நம்ம ஃப்ரெண்டு காங்கிரஸ்ல சார், மைனாரிட்டி கவர்மெண்ட் அம்மா சொன்ன காலத்துல இருந்து 77 நாங்க ஆட்சி அமைச்சதுல இருந்து காங்கிரஸுக்கும் தேசிய கட்சிகளும் உள்ள விடுறதே இல்லை. மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சப்போர்ட் இருந்துச்சு. அப்ப இருந்து திரு இளங்கோவன் போய் கெஞ்சினார். அப்பயே கலைஞர் கொடுக்கல, அம்மா அதை ஒத்துக்கவே இல்லை. அவர்களுக்கு சென்ட்ரல் பாலிடிக்ஸ் இந்தியா கூட்டணி இம்பார்ட்டன்டே தவிர இது கட்டிட்டு ஒண்ணு வரப்போறது இல்லை, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே ஒவ்வொரு காங்கிரஸ் லீடரும் அதன் தலைமையும் எப்பொழுதும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கும், எங்களுக்கு பங்கு கொடுங்க பங்கு கொடுங்கன்னு. அது இம்பார்ட்டன்ட் இல்ல. நிதிஷ்குமார் வெளியில போறாரா, சந்திரபாபு நாயுடு கை விட்டுறாரான்னு பார்த்தா அதுதான் இம்பார்ட்டன்ட்.
அதுதான் இந்தியா கூட்டணி. Okay. அதெல்லாம் நோக்கி அங்க இருப்பாங்களே தவிர இமாச்சல் எந்த பிரதேஷ்ல இமாச்சல் பிரதேஷ்ல கூட்டணி கட்சியே கிடையாது. ஓகே இமாச்சல் பிரதேஷ்ல கூட்டணி கட்சியே கிடையாது. யார்கிட்ட கொடுப்பாங்க கூட்டணி அமைச்சர்கள்? தமிழ்நாட்டை பத்தி நம்ம பேசுவோம். ஓகே இமாச்சலும் மத்ததெல்லாம் ஓகே விட்டுருங்க. ஓகே ஓகே இல்ல இங்க யாரோ வாங்கவே சொன்னாங்க முடியாது. இமாச்சல்ல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. இப்ப இந்தியா பல இப்ப எப்படி சொல்லிட்டு போனாரு இவரு? மோடி எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. இது ஒரு விஷயம் அல்ல. Okay. அந்த முடிவு நான் மீண்டும் மீண்டும் சொல்றது. எங்கள் தலைவர் திரு புகழேந்தி, ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் நீங்க தேமுதிக கேம்ப்லயும் தொடர்புல இருப்பவர். தேமுதிக எப்படியும் என்டிஏ தொடர்ந்துரும் இல்ல, அதுக்கான இல்ல திமுக ஒரு ரியல் வாய்ப்பா உங்களுக்கு? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க இந்த தடவை. அவங்க வந்து அந்நியார் கேப்டன் துணைவியார் பொதுச் செயலாளர் பிரேமலதா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா சோமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இவங்களும் தான் நெக் டு நெக் ஃபைட் பண்ணாங்க. கொஞ்சம் ஓட்டுல போயிடுச்சு ரெண்டு பக்கமும். விஜய் பிரபாகரன் நாங்க பயங்கரமான ஃபைட், ஜெயிச்சிருவார்னு நினைச்சோம். நம்ம கொஞ்சம் ஓட்டுல போயிடுச்சு. கேப்டன் இறந்த பின்னாடி வந்தது. ஆகவே வாக்கு வங்கி இருக்கு தேமுதிகவுக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது ஹரி. ஆனா அந்த வாக்கு வங்கியை வந்து எப்படி உபயோகப்படுத்தணுன்றதுல, ஏன்னா ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முதல் மாதிரி ரெண்டு பக்கமும் பேசுறது என்ன, வெளிப்படையா பிரகடனப்படுத்துறது என்ன, அவங்க சாமர்த்தியமா எடுக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் இங்க ஜெயிக்கும்ன்றதுலாம் கிடையவே கிடையாது. 40 சீட்டும் நாடாளுமன்றத்துல போன மாதிரிதான் இந்த அசம்பிளி எலெக்ஷன்லயும் போயிடும். நான் ஆகாததுக்காக சொல்லல. ஏன்னா பிரதம மந்திரி சொல்றாரு ரெட்டை இன்ஜினுங்கிறாரு. ரெட்டை இன்ஜின் ஊதுனாதான், விசில் ஊதுனாதான் முன்னாடி போகும் பின்னாடி போகும். விசில் யாரும். அப்ப தமிழ்நாடு அரசியல் கலவரமே இது என்ன நிலவரன்னு தெரியல. ரெண்டாவது பாமகவுக்கு போனீங்க, ரொம்ப நேரமா அகிலேஷ் யாதவ் அப்புறம் முலாயம் சிங் யாதவ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இங்க என்ன பிரச்சனை, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க சார். அப்ப தன்னை படிக்க வச்சு எம்பி இல்லாமலேயே மந்திரி ஆக்கி டாக்டர் ஆக்கி அழகு பார்த்த ஒரு பெரியவர்கிட்ட இந்த வயசுல போய் போராடுறாரு, இவர் தகராறு பண்றாரு. எல்லாம் நொடிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க, நொந்து போய் உட்கார்ந்துருக்காங்க எல்லா தொண்டர்களும். ஆகவே பாமக ஓட்டு விடுறது கஷ்டாரி. அதை ராங்க எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துட்டார். என்ன செய்ய போகிறார்கள் என்று தடுமாறுகிறார். அங்க உடைந்து ஒரு கட்சியாக தனியா இருக்கே. ஆகவே என்ன சொல்றீங்க, விசில் தடுமாறலையா? யார் தடுமாறுறாங்க? விசில் 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 தடுமாற்றத்தில் இல்ல. விசில் ஊதுனாதான் இன்ஜின் போகும்னு சொன்ன. விசிலுக்கு என்ன தடுமாற்றம்? விசில் நேற்று வந்தது தானே, நேற்று பிறந்த குழந்தை தானே. விசில பார்த்து ஏன் பயப்படுறாங்க இவங்க? ஆகவே அந்த படம் வரலன்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் கண்டனம் தெரிவிக்கிறா இல்லையா? ஜனநாயகத்தில் ஜனநாயகனுக்கு இடமில்லைன்னு அழகா சொன்னாரா இல்லையா? நடந்ததா இல்லையா? ஆகவே விசிலுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. இங்க பிரச்சனை அது இல்லை. அதிமுக தன்னை ஏதோ ஒரு கட்சி இன்னும் இருப்பது போல காண்பித்துக் கொண்டு வருவதுதான் பெரிய பிரச்சனையாக நீங்க பார்க்க முடியாது. ஆனா நான் ஒரு காங்கிரஸ் நண்பர் கோச்சு கூடாது. 72 77 67 ஆட்சிக்கு வந்து 72 இருந்து நீங்க கணக்கு போடுங்க சார். என்ன சார், எப்பயாவது தேசிய கட்சி உள்ள வந்திருக்கா? ஓகே, தேசிய சப்போர்ட் தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கா சொல்லுங்க பாப்போம். ஆட்சிக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு 2 மினிஸ்டர் எந்த லீடராவது கொடுத்திருக்காங்களா? அது இல்ல சார். கேப்போம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டெல்லி தான். ஓகே, முக்கியமே தவிர இந்த பாலிடிக்ஸ் பெருசு இல்ல. திமுக கஷ்டம் சார். திமுக கலைஞரும் அதுதான் செய்தார். அதாவது செங்கோட்டையன் விஷயத்துல புகழேந்தி ஐயா இதே தான் சொன்னார். என்னன்னா, பதவியை தானே எடுத்துட்டீங்க, அவரை கட்சியை விட்டு எடுத்து பாருங்க, அந்த தைரியம் இருக்குதா, கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின்னால் அணிவகுப்பாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு அது மறந்துட்டார். அடுத்தது என்ன சொல்றேன்னா, இப்போ விசில் ஊதுன்னு சொல்றாரு. ஐயா, அந்த விசிலுக்கு சொந்தக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா அம்மா ஆட்சி ஊழல் ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி ஊழல் ஆட்சி, எடப்பாடியின் ஆட்சி ஊழல் ஆட்சி, அதிமுகவே ஊழல் சக்தின்றார்.
இதுக்கு புகழேந்தி அதிமுக விசுவாசி திரு புகழேந்தி என்ன பதில் சொல்ல இருக்கீங்களா? போகிறாரு? செங்கோட்டையை அங்க சேர்ந்துட்டாரு, அடைக்கலம் திரு ஆயிட்டாரு, புகழேந்தி with அவர் us. பதில் சொல்ல மாட்டாரு. சுதந்திரமா இருக்கிற புகழேந்தி இதற்கு என்ன பதில் சொல்லுவாரு? என்ன அதாவது பதில் என்ன புகழேந்தி சார்? சொல்றாருன்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு. இல்ல ஜெயலலிதாவை ஊழல் சக்தின்ட்டாரு, அந்த அம்மாவுடைய கட்சியே ஊழல் கட்சின்ட்டாரு, அதை போய் சப்போர்ட் பண்றீங்களேங்கிறார். யார் ஊழல் கட்சின்னு சொன்னா? அதிமுகவை ஊழல் கட்சி, ஊழல் சக்தின்னு விஜய் சொல்லலையா? சார், இந்த போன பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்ல, பிரஷ்டாச்சார். இங்க வந்து அமித்ஷா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகளும் ஊழல் கட்சிகள், பெரிய கட்சிகள் இந்த நாட்டுல ஊழல் முதலைகள்னு சொல்லியா? அரசியல் இதெல்லாம் அமித்ஷா சகஜமா பேசுனா? பாக்குறார். எப்படி அந்த கட்சியோட கூட்டணிக்கு போறாங்க இவங்க? அதான் அந்த ஸ்டேஜிலே உட்கார வச்சு இது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதிமுக தவறி சொல்லியிருப்பாரா பிரதமர் மோடி? ஓபிஎஸ் சொன்னாரு, கட்சியினுடைய முதல்வர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. பக்கல வச்சு இந்த அம்மா சின்னம்மா முதல்வராக்குனாங்களே, ஏன் மோடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது? இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வருங்கால கட்சி வேட்பாளர். என்ன கேக்குறேன், சொல்லல புகழேந்தி ஏன் கண்டிக்க மாட்டாரு? கேளுங்க சார், காங்கிரஸ் அப்புறம் பேசிக்கணும். அவர் ஏன் கண்டிக்கல? ஏன் சொல்லல? இவருக்கு ஏன் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஒரு கால் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க, ஒரு கால் அப்படி ஆட்சி வந்துட்டா கூட எலெக்ஷன்ல நிறைய வாட்டர் கேட்கலாம். நீங்க சொன்னீங்களா, நீங்க சொன்னீங்களா, இதுக்கு முடியல. ஓகே, ஏத்துக்காது, ஒத்துக்காது. இந்த விவாதத்துக்கு முடிவுக்கு டாக்டர் ஒரே விஷயம் தான் ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. இன்றைக்கு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொன்ன தாவேகாவுக்கு எதிராக அதிமுக என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, பிஜேபிக்கு எதிராக இப்போ களம் இறங்கியிருக்கு தாவேகா. ஆனால் இதுவரையும் எதிரி கட்சின்னு சொன்ன அந்த திராவிட முன்னேற்ற கழக தாவேகாவை எவ்வளவோ தலைவர் ஸ்டாலினையும் திமுகவையும் விமர்சித்தாங்க. இன்னைக்கு வரையும் திமுக அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிலையிலும் தாவேகாவையோ விஜயை விமர்சிக்காம இருக்காரு. இத்தகைய ஒரு பெருந்தன்மையோட ஒருவர் இன்னைக்கு இருக்கிறதுனால முதல்வராக இருக்காரு. அவர் தான் மீண்டு வருவாரு. காரணம், எல்லாரையும் அவர் எதுவும் எடுத்துக்கிறல. உங்களை நட்பு சக்தி விமர்சிப்பது வந்து வெறும் அதிமுகவை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் அதிமுக உள்ள விமர்சனம், அதிமுகவுக்கும் டிடிவிக்கு உள்ள விமர்சனம், இப்படி பல விமர்சனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு எந்த நிலையில இருக்காங்க மக்கள் புரிஞ்சிருக்காங்க. மக்கள் இவருடைய நிலையை அறிவாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியோட பிரதான கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் சுமந்த். ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களோட ஃபைனல் ஒப்பீனியன்ஸ் கொடுங்க. ஓபிஎஸ், ராமதாஸ், தேமுதிக, காங்கிரஸ் இவங்க முடிவு என்ன? இந்த முடிவுக்கான தாமதம் என்ன? இதுதான் பிரதான கேள்வி. உங்களுடைய சுருக்கமான பார்வை. இல்ல, தாமதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி மொடாலிட்டிஸ், எந்த முறையில அவர் யார் சிம்பல்ல போட்டியிடுவாரு, அவருக்கு கட்சி இல்லை. ஸோ மருத்துவர் ஐயாவுக்கும் இப்ப டெக்னிக்கலா ஒரு கட்சி இல்லை. ஸோ யார் சின்னத்துல போட்டியிடுவாங்க, இல்ல இண்டிபெண்டன்ட் சின்னத்துல போட்டியிடுவாங்களா, இதெல்லாம் வந்து எனக்கு, அதாவது அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் தாமதம் இருக்கலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாகத்தான் செய்திகள் இருக்கிறது. ஸோ அவங்க வந்து யார் அவங்களுக்கு ஒரு பெட்டர் டீல் கொடுப்பாங்களோ அதற்காக காத்து கொண்டிருக்கலாம். டாக்டர் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு இரு தரப்புலையுமே, அதிமுக தரப்புலையும் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, டாக்டர் கிருஷ்ணசாமி தரப்பிலையும் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகலைங்கிறது தான் எனக்கு தெரிந்த வரைக்கும் இது. பட் நான் கேள்விப்பட்ட வரை பிப்ரவரி ஒரு 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள் கிட்டத்தட்ட இந்த கூட்டணிகள் இறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது தான். விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டி அப்படிங்கிறது மேக்கிங் அ வர்ச்சு அவுட் ஆஃப் அ நெசசிட்டி. யாருமே வரல, அதனால இப்போ யாருமே வராத ஒரு பட்சத்துல நீங்க என்ன சொல்லணும், நாங்கள் தனித்து போட்டியிடுவோம்னு சொல்ல வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. நீங்க சொல்ற பிப்ரவரி 8ஆம் தேதி நெருங்கி கொண்டே இருக்கு. கிட்டத்தட்ட நெருங்கி விட கூட்டணிகளும் இறுதியாகி கொண்டு வருகிறது. இப்ப நம்ம மேற்கூறிய விஷயங்களுக்கு மட்டும்தான் விடை தெரியணும். அதுக்கு கூட வரக்கூடிய நாட்களை தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.